அந்த இடத்துக்கு சிக்கன் கடைக்கு போகாத வண்டி என்னடா நீ சரி நான் உங்கள்கிட்ட ஏன் பஞ்சர் அதனால எடுக்க முடியாது பாரு நீ சரி ஒருத்தி ஓட்டுறேன் நான் ஓட்டுறேன். ஏய் என்னடா அதான் நீ வண்டி வரேன்னு இல்லை வா நான் அரிய கூப்பிட்டு வரேன் அவ்வளோதானே. எப்போ 4 பாயிண்ட் பார்த்துட்டாங்களா எடுத்து 4 கோடு வச்சுட்டு வண்டி தர மாட்டாரு ஒரு வாத்தியார் கொஞ்சம் மூஞ்ச கொஞ்சம் வாட்டுங்க. வண்டி சர்வீஸ் பார்த்தோம் புருஷ தூக்கம் போது தெரியல. அதெல்லாம் பார்த்துட்டீங்க எத்தனை ஸ்கூல் வாத்தியார் குளத்தாம 5 பேர் கூட போகலாம். சரி யாராவது எனக்கு தெரியாது. வாடா கறி எடுக்குதாங்க சரி அப்ப வண்டி ஏன் வண்டி வா 2 ஓடி கூட வரணும் பின்னாடி முன்னாடி போட சூப்பர் வாடா சொல்ற ஏய் டோப் பண்ணிட்டே போயிட்டு வா எனக்கு கவலை இல்லை. ஒரு நூடா கொடுக்க மாட்டேன். ஒரு பொண்ணு செயின் தாலியாடா யாரா கட்டி விட்டா சேதி மலையாரம் அதெல்லாம் அண்ணன் கூப்பிடு பிரவீன் அண்ணே கூப்பிடு பிரவீன் அண்ணே கூட்டிட்டு போவானே அப்படின்னு சொல்லி சரி வந்து அரவிந்த் ஜான்சன் மாமா மாரீஸ்வரன் மாமா பேர் வைக்கலையா சக்கரை சரி சக்கரை நாதுல குத்துற அந்த சிலை எனக்கு அந்த சிலை வேணும். அப்பனா 8 12 வேற மொத்தம் 7 கிலோ எடுப்போம். 8 9 கிலோ எடுப்போம். ஒரு பீஸ் கிலோ கோழிக்கு 4 பீஸ் கிலோ 300 ரூபா. 100 கிலோ 300 ரூபா. அடிப்பு விட்டுருவாங்க. இருக்கிறதே 1.5 கோழி தான் இருக்கு. வேணும்னா அடிக்கணுமா கோழி தான் அடிக்கணுமா அடிக்க சொல்லு கோழியா. ஒரு கோழிக்கு வந்து 350 ரூபா வந்துடும். உரிச்சு நீங்கள் கேட்குறமா 4 பீஸ் போட்டு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு கோழிக்குறி எல்லாமே வந்துடும். ஈரல் கல்லீரல் வந்துடும். எல்லாமே வந்துடும். உங்களுக்கு என்ன வீட்டில் வேணும் கோழி வீட்டில் 1900 வந்து கொஞ்சம் சிறு சிறுசாக போட்டுருங்க. ரொம்ப பருவட்டா வரணும். கரெக்டாக அந்த கிரில் போடுவாங்க. கங்கு வேலைக்கு இருக்கும் போது அந்த ஓட்டி வச்சுருக்காங்க. செம்மையா சமைக்கிறோம் பயங்கரமா கையில பிடிங்க சங்கு பிடிச்சிருக்காங்க.
மூணு சில மாறி சில எடுத்து 4 சில துணி ஆமாடா நான் அந்த டிஷர்ட் சட்டை அந்த பையன் இங்க வர ஆம்புலன்ஸுக்கு அங்க ஒரு டான்ஸ் ஆடிட்டு நடக்காரு நான் வண்டியில வந்துட்டு இருந்தேன் என்னடா என்ன சொல்றாங்க 4 பேர் டக்கு தேங்க அதிகமா சாப்பிட்டாங்களே நெஞ்சில கரகர நிக்குமே அதுக்கு முன்னாடி இவன் நின்னுட்டு இருந்தான்டா 2 தேங்காவை இவனெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டான்டா அந்த கடையில எவ்வளவு பேர் திங்கிறேன் ஒண்ணும் சொல்லல அண்ணே கரெக்டா சாப்பிட்டோன்னே நெஞ்சில நிக்கும் ஜான்சன் எம்பிபிஎஸ் அவரும் வண்ணத்தோட சுத்திட்டு இருக்காரு ஆனா அவரு அது இல்லாதப்பல ரொம்ப ஓட்டுறாரு எடுத்து காட்டுறேன் அந்த வண்டி முக்குதே ரிங்கே கரெக்டா ரிங்ல ஏத்துக்கோங்க இந்த வீடியோ எடுக்கிற கதை இப்படி சொல்றேன் கரெக்டா அடிச்ச உடனே ஓட்டாரு பாத்தியா மாமா மரியாதை பேசுறாங்க தீபன் மரியாதை பேசுறாங்க தீபா இந்த தீபன் தான் விட்டுட்டு போயிட்டாங்க விளையாண்டுட்டு கிடக்காங்க 2 பசங்க வேற எப்படி போன பார்த்து அவளே விட்டுட்டு போயிட்டா அதிகடா நீ வாட்டு பண்ணிக்கிட்டு இருக்க பிடிச்ச பசங்க ஜெய் எங்கடா இருக்கு வீட்டுல தானே அடிக்குவா கடையில் இருக்கும் ஜிஎம்டி பிராய்லர்ஸ் வா ஆமாடா பிரியாணி வைக்கின்ற அவனைத்தான் கூப்பிட்டுருக்காங்க வேணாம் வேணாம் தக்காளி குழம்பு முஸ்லீம் மகர நோம்பு பப்பு இது அடி லோச்சக் மோச்சக் பிரணவ் முடி பிரணவ் முடிக்கல ஒரே மாறி சொல்ல போன் போட்டேன் அது சூர்யா பக்கத்துல ஒரு பாம்பு முடிக்கிறேன் அந்த பாம்பு அங்கவா போறியா 3600 இல்ல 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 சொல்லு கூடதான் இருந்து பாம்பு கறி வச்சிருக்கு போட மாட்டாங்க இதுதான் டக்குனு பொறுத்துடலாம் 65 உனக்கு வேலை வேமா முடிஞ்சு போலாம் எது டேஸ்டா இருக்குன்னு பார்க்கணும் 65 எப்பனா நல்லா இல்ல எதுக்கு தெரியுமா அந்த வேலை எடுத்திருக்கியா பாதி ஏறி இவனே சாப்பிட்டியா நிச்சயம் மீதி நமக்கு சாப்பிடவே மாட்டான் பாரு இவன் முதல்ல என்ன சொல்றேன் எனக்கு 2 லெக் 2 செஸ்ட் வந்துரும் சொல்றேன் ஒரு கோழி கேக்குறேன் அசால்ட்டா சரி அவன்கிட்ட வாங்க பாம்பு முடிஞ்சிட போறாங்க அடிக்காதீங்க நான் நண்பனை காப்பாத்த போறேன் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஆமா கறி இன்னைக்கு நம்ம சிக்கன் 65 இல்ல சிக்கன் பார்பிக்யூ பண்ண போறோம். நீங்களும் எங்க கூட வரீங்களா? நீங்க வரீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்திருக்காரு. அத கோழி வந்து அழகுபடுத்த போறாரு. என்ன பண்ண போறா? கோழிக்கு மசாலா எல்லாத்தையும் தடவ போறாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? கோழிக்கு மசாலா வாங்கணும். இப்போ நம்ம எங்க போறோம்? இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்க போறோம்னா மசாலா வாங்க போறோம். மசாலா வாங்க போறதுக்கு ஒரு டீம் பிரிக்கிறோம் நம்ம. ஓகே ரெடியா? அங்க வச்சு நம்ம சந்திப்போம். சரி கம் ஆன் பாய்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? டீம் பிரிக்க போறோம்.
இருக்கிற முட்டையை உடச்சு விட்டுருவோம். போய் கேட்டு பாரு. எங்க கிடையாடா நான் முட்டை அது ஆட்சி வேணாடா. அதான்டா காசு கிடையாது இங்க பெட்டி முன்னாடி வண்டியில கடையில் முதலாளி போயிட்டு இருக்காரு. நீ உள்ள போற ரெடி எது அவனை மாத்த போறோம். ஒரு முட்டை எவ்வளவு? ஒரு முட்டை 6,000 ரூபா. அது அண்ணா பேசுவோம் ஆனதுக்கப்புறம் 8 ரூபான்னு சொல்லி கூட்டு வந்தேன் அவன். 8 ரூபா அவன் அவனுக்கு விலையே தெரியாது. சென்னை ரேட்டு சொல்லிட்டான். பிரவீன் தான் 8 ரூபா. 8 முட்டை 6 முட்டை மைனஸ் 2 முட்டை. எவ்வளோக்கா? ஐம்பதுன்னே நான் 50 ரூபா போட்டு விட்டேன். 2 போட்டாச்சு. நீங்க காட்டுங்கன்னா அந்த அண்ணன் அந்த அண்ணன் வந்துட்டாரு பாருங்க. முட்டை வாங்கியாச்சு ஃபேமிலி. இப்போ யாருக்கு ஆகணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் அண்ட் ஒன்லி ஆரம் எக் சென்டர் காக்கா முட்டை. காக்கா போட்ட முட்டை நினைக்காதீங்க, இது கோழி போட்ட முட்டை. மணிய பெருமாள் ஸ்கூலா? வீரதேவேந்திரன் ஸ்கூல். அது வரைக்கும் பேசிட்டே இருப்பான்டா அந்த கடைக்காரர்கிட்ட. இல்ல நீங்க கொடுத்து அந்த படிக்கு அந்த மாதிரி நம்பர் அந்த டேபிள் வேஸ்டோடு ஸ்கூல்ல இருந்து எடுத்துட்டு போயிருக்கான். போதும்டா. வீடியோ இருக்காது. ரிலையன்ஸ்டா இங்கக்குள்ள இருக்குடா.
அப்பா நீ தான் பொங்கல் வைக்க முதல்ல கழுவுறேன்னா அதுக்கு முன்னாடி பொங்கலுக்கு எல்லா வேலையும் செஞ்சு என்னடா வேலையா கழுவுற நீ தானே வாக்குறுதி கொடுத்தப்பா ஒரு வேலையை பார்த்து நீ தான் ஒரு வேலையும் பார்க்கலாம் அப்ப நீ தான் கழுவி அவ்வளவுதான் முடிஞ்சு பழையாதான க்ளீன் பண்ணது எல்லாத்தையும் அவன் தான் பண்ணியா கூட வந்து வாங்க கடைசி பாத்ரூம் க்ளீன் பண்ணானே நிறைய கூட க்ளீன் பண்ணாங்க அது நீங்க என்ன சொல்லி நானே க்ளீன் பண்ணிருக்கேன் நீங்க வரவே இல்லையா எவ்வளவு குழம்புடி போட்டு 100 குழம்புடி 2 பாக்கெட் தயிர் அப்புறம் 50 ml தேங்காய் எண்ணெய் இந்த ஒரு கையில உப்பு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 100 கிராம் போட்டிருக்கோம் அப்புறம் மிளகா பொடி வந்து போடல தீபண்ணே பெட்ரோல் கேக்குறாங்கண்ணே மாட்டி விட போறேன் போதுமா ப்ரோ அப்படியே மூஞ்சில் அடிச்சிருவேன் சொப்பு கண்ணாடிலாம் தெரிச்சிடும் கழுவணுமா பாத்திரத்தை எப்படி கழுவுறதுனே தெரியாதுப்பா எனக்கு டெய்லி காலைல நீ தானே கடையில கழுவிட்டு இருக்க எனக்கு கழுவு தெரியும் ஆமா தெரியும் 12 மணிக்கு வந்துட்டு பாத்திரத்தை கழுவ தெரியுமா பாத்திரமே கழுவ மாட்டாங்க அம்மா அது காலையில போட்டு மேல அடுக்க கூடாதுல்ல சரி பேசினே இருக்கு ஒண்ணும் மாமா தூக்கி குறைச்சிருவோம் விஜயகாந்த் படத்தை 3 பட்டாசு விடுவாங்க திருப்பணும்டா இங்க 2 வீடா கடைசி லெக் பீஸ் வர்றடா கடைசி வை A few moments later. லாஸ்ட் டைம் மயனை செஞ்சப்ப என்னாச்சுன்னா நிறைய பேர் அட்டாக் வர்ற மாதிரி ஆயிடுச்சு ஆயில் அவளை ஊற்றிட்டோம் நான் தான் நிறைய கரெக்டு தான் ப்ரோ அப்படி எல்லாருமே அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எப்படின்னா இருக்கு பொம்பளை தோத்துறோம் ஃப்ரெண்ட்ஸ் 2 hours later. இங்க மச்சான் கூவுற என்ன கார்த்திக் என்ன பேண்ட் ஏத்தி விடுற அம்மன் பிளெக்ஸ் மாடுப்பா நாளை பிடிச்சா 1 லட்சம் போனேன் உள்ள போனேன் டக்குன்னு மாடு பிடிக்கிற இந்த முன்னாடி நிக்கிறாரு வருங்க மாடு பிடிக்கலாம் தள்ளுங்க நீ அங்கே என்ன மாடு மாதிரி பொத்துல வேற மாதிரி போறா 2 நாள் கட்டி போடி போடா அது எப்படி போக முடியாது நீ மாடு மாதிரி போற அப்படி போறா கலல தொங்குவாங்க அத தொங்க போறாங்க அவங்க கேப்டன் பிரபாகர் அடிச்சு கம்பேக் குடுறா கம்பேக் இந்த மாடு வந்து போன வந்து வாடிவாசல் அடைட்டாங்க மாடு கம்பேக் கொடுக்க போகுது பயமா பயமா எனக்கு இதை கட்டி பிடிக்கிற மாதிரி குஸ்தி மாதிரி போறீங்க
அதான்டா மெர்சல் படம் அதுதான்டா அழகான ஒரு ஜல்லிக்கட்டுல அழகான ஒரே காலம் ஏய் நெக்ஸ்ட் உங்களோட மேட்ச் உனக்கு எவ்வளவு ட்ரைனிங் கொடுத்துருக்கு ஜல்லிக்கட்டு கிடையாது வெள்ளக்கட்டை போட்டி முடிவதற்கு ஒத்துக்கொண்டா அதான் முடிச்சுக்க வேண்டாம் பிடித்தால் யாருக்கும் ஒண்ணும் கிடையாது காலைக்கும் ஒண்ணும் கிடையாது போடா காலை நீங்க ஆடுங்கண்ணே நீ சிங்கண்ணே நீதான் காலை உனக்கு இந்த கோடு தான் அவ்வளவுதான் காலையும் தயார் அவன் கபடி விளாண்டு அவர் பின் போட்டுக்கிட்டு இருக்காரு பாருங்க நம்ம வந்து பாலிடெக்னிக் ஒரே கிளாஸ் ஊர்லங்கிற மாடு வீரரோ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எஸ்ஐ சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார் சார் எஸ்ஐ சார் எஸ்ஐ சார் மச்சான் உள்ள நிறைய பைத்தியம் வாய செம காமெடியா இருக்கு